my message to the police and all of those that are charged with responding. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி. இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இந்த காணொலி ஒரு செய்தி பகிர்வாக வருது. இப்போ தான் நீங்கள் எங்களோட காணொலிக்கு முதல் தரம் பாருங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது எங்களுக்கு இப்படியான காணொலிகளை போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த காணொலியில் இந்த வேறு சனி ஞாயிற்று நாட்களில் இங்கே இந்த கலவரங்கள் எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்ற பெற்ற விவரங்களை தான் பார்க்க போகிறீர்கள். இதில் வாரம் வெள்ளிக்கிழமை எங்களுடைய நாட்டு பிரதம மந்திரி கொடுத்த ஒரு ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கையுடன் தான் இது ஆரம்பிக்கின்றது. அதை விட இன்றைக்கு இந்த கலவரத்தில் இறந்த 3 சிறுமிகளில் ஒரு சிறுமியின் இறுதி யாத்திரையும் நடைபெற்றது. அதற்கான விவரங்களையும் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். அதே நேரம் இன்று போராட்டங்களும் நடைபெற்றது. அதாவது இந்த போராட்டத்துக்கு எதிரானவர்களின் போராட்டம் தான் இன்று வலுப்பெற்றிருந்தது. அந்த போராட்ட காட்சிகளையும் பார்க்கலாம். வாங்க மிச்ச காணொலியை பார்ப்போம். But my message to the police and all of those that are charged with responding to disorder is maintain that high alert. I'm absolutely convinced that having the police officers in place these last few days in the right places, the swift justice that's being dispensed in our courts have had a real impact. But we have to stay on high alert going into this weekend because we absolutely have to make sure that நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த கலவரத்துக்கு காரணமாக இருந்த அந்த 3 சிறுமிகள் இறப்பு தான் இந்த கலவரத்தை தொடக்கியது. அதில் ஒரு முதலாவது சிறுமியின் இறுதி யாத்திரை இன்று நடைபெற்றது. அதாவது மர்சி சைட் டவுன் என்ற இடத்தில் தான் இது நடைபெற்றது, சவுத் போர்ட்டில். ஒரு மிகவும் கவலையான ஒரு மரண சடங்காகத்தான் இது இருந்தது. இங்கே அங்கிருந்த ஆம்புலன்ஸ் ஸ்டாஃப், பேராமெடிக்ஸ், போலீஸ் உத்தியோகத்தர்கள் எல்லாருமே இங்கே ரோட்டில் நின்று அஞ்சலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். அதை விட நூற்றுக்கணக்கான மக்களும் இங்கே வந்து அஞ்சலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்வில் இவவின் தாயார் ஒரு கடிதத்தை வாசித்தால் இது மிகவும் கவலையாக இருந்தது. அதில் வந்து ஒரு சில வரிகளை நான் இங்கே சொல்லுகின்றேன். We feel shock, unimaginable pain, we miss you, we don't hear you back. Moving forward will be hard, some days are better than others, but none will be perfect. From time to time the pain drops when mommy says good night, say go, good night Alice, and then it will hit us all over again. இப்படி அவள் சொன்னது எல்லாருடைய மனதை உண்மையிலே தொட்டது. இது ஒரு தாங்க முடியாத இழப்புத்தான். ஒரு பிள்ளையை 9 வருஷம் வளர்த்து பறி கொடுப்பதுன்றது ஒரு தாயாக எனக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது. வாங்க மிச்ச காணொலியை பார்ப்போம்.
இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நாங்கள் இங்கே மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்கின்றதை காட்சிப்படுத்துவதற்காக மத்திய லண்டன் பகுதிக்கு போயிருந்தோம். அங்கே எடுத்த காட்சிகளைத்தான் பார்த்தீர்கள். அதிலும் சில முக்கியமான இடங்களுக்கு போயிருந்தோம். பேக்கர் ஸ்ட்ரீட் அப்படியான இடங்களுக்கெல்லாம், ரீஜன்ஸ் பார்க், பேக்கர் ஸ்ட்ரீட், சென்ட்ரல் லண்டனில் உள்ள பல முக்கிய இடங்களுக்கு போயிருந்தோம். அந்த இடங்களை தான் இப்போ காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் இங்கே இதுகளை பார்த்து கொண்டிருக்க நாங்கள் பார்த்தோம் அந்த ராயல் ஆல்பர்ட் ஹால் என்று இங்கே ஒரு மிகவும் பிரபலியமான ஒரு இடம், ஹால் ஒன்று இருக்கிறது. அந்த ஹாலின் வடக்கு பக்கமாக ஒரு சிலையை கண்டோம். அப்போ சரி இதை போய் பார்த்து இதே முறை இந்த காணொலியில் காட்சிப்படுத்துவோம், எப்படி மக்களின் வாழ்க்கை இந்த பூங்காக்கள் இருக்கிறது என்று போய் பார்ப்போம் என்று அதையும் போய் பார்த்தோம். பார்த்தால் அது வந்து குயின் விக்டோரியா வந்து அவரது கணவர் பிரின்ஸ் ஆல்பர்ட்டுக்காக கட்டிய ஒரு சிலை. அவர் இறந்தது 1861ஆம் ஆண்டு. அந்த சிலையைத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். வாங்க மிச்ச காணொலியை பார்ப்போம்.
இப்போ நீங்கள் பார்த்தது நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த மத்திய லண்டன் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மிகவும் வந்து போன்ற ஹை பார்க் போன்ற இடங்களில் எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து தங்களுடைய சுற்றுலாக்களை செய்து கொண்டு தான் இருந்தார்கள். மற்றது ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்துலேயும் பழமை போல் ஆட்கள் இருந்தார்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு பிட்சா செய்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கே தான் அதைத்தான் இப்போ காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே எல்லாம் நிறைய மக்கள் வந்து தங்களை ஒரு பயமும் இல்லாமல் தங்கள் அலுவல்களை செய்து கொண்டு தான் இருந்தார்கள், ஒரு பதட்டமும் இல்லாமல். ஆனால் இன்றைக்கு நிறைய ஆன்டி ப்ரொட்டஸ்ட், அதாவது கவுண்டர் ப்ரொட்டஸ்ட் தான் நிறைய நடந்து கொண்டிருந்தது. ரேசிசத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தான் அதிக அளவில் நடந்து கொண்டிருந்தது. இவற்றில் பெருமளவில் எந்த விதமான ஒரு கலவரமோ ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது இதுவரை வந்த செய்திகளின்படி. வாங்க மிச்ச காணொலியை பார்ப்போம்.
இப்போ நீங்கள் பார்த்தது இதுவரைக்கும் இங்கே எப்படி ஒரு இயல்புவான வாழ்க்கை லண்டனில் நடந்து கொண்டிருக்கிறதுன்றதையும் பல முக்கியமான நிகழ்வுகளும் நடந்தது தான். இந்த வார இறுதி நாட்களில் போராட்டங்கள் எல்லாம் நடந்தது, அவற்றையும் காட்சிப்படுத்தியிருந்தோம். முக்கியமாக இந்த சிறுமியின் இறுதி யாத்திரையும் இங்கே காட்சிப்படுத்தியிருந்தோம். அதை விட இப்போ நீங்கள் இறுதியாக பார்த்தது இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் இங்கே சொல்லுவார்கள், அதாவது அதிவேக நெடுஞ்சாலைகளில் மக்கள் ஓய்வெடுத்து செல்வதற்காக இப்படி இருக்கும். ஸோ அங்கே கூட மக்கள் இயல்பாக மிகவும் சனக்கூட்டமாகத்தான் இருந்தது. அதைத்தான் போய் பார்த்தீங்கள். அங்கே நாங்கள் காட்சிப்படுத்திய சில காட்சிகளைத்தான் பார்த்தீர்கள். இதேவேளை என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் சிங்கப்பூரிலிருந்து சுமன் என்பவர் மெசேஜ் பண்ணியிருந்தார். தான் விடுமுறை குடும்பத்துடன் லண்டனுக்கு வருவதற்காக ஒரு வார விடுமுறையை புக் பண்ணிவிட்டு இந்த கலவரத்தால் மிகவும் பயந்து போய் யோசித்து கொண்டு கேன்சல் பண்ணுவோம் என்று இருந்த பொழுது தான் என்னுடைய காணொலியை பார்த்ததாகவும், என்னுடைய காணொலியை பார்த்த பிறகு தங்களுடைய பிரயாணத்தை கேன்சல் பண்ணாமல் லண்டனுக்கு வர இருக்கிறதாகவும் நன்றி சொல்லி எழுதியிருந்தார். இந்த இதுகளை உடனடியாக காட்சிப்படுத்தியதற்கு சொல்லியிருந்தார். இப்படி நீங்கள் வேறு யாராவது பதட்டமான சூழ்நிலை லண்டனிலிருந்து சமூக வலைத்தளங்களில் வருகின்ற பொய்யான செய்திகளை பார்த்து அச்சமடைய தேவையில்லை. யார் என்றாலும் வந்து போகலாம். நீங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்த்துருப்பீர்கள் ஒரு இயல்பான வாழ்க்கை இங்கே நடந்து கொண்டிருப்பதை. இப்போ தான் நீங்கள் முதல் தரம் எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்.